ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கிய லிஸ்ட் பார்க்க போகிறோம். பாக்கிய லிஸ்ட்டில் நம்ம கோபி சார் இருக்காரு, மலைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. எதுக்குப்பா மலைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்டால், வாக்கிங் போவோம் மலைப்பா இருக்கான் உட்காந்துருக்க. அந்த டைம் பார்த்து பாட்டி வராங்க. வாப்பா நானே நீயும் போகலான்னு சொல்லி கேட்க, ஏன் அது எதுக்கு நீ நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா கணக்கா சின்ன பாப்பா வந்துட்டாங்க. யாரா அந்த சின்ன பாப்பான்னு கேட்டால் நம்ம ராதிகாங்க. பீப்பா மாதிரி இருக்குது, சின்ன பாப்பான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ரெண்டும் அடிச்சுக்கிறத பார்க்கணுமே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா வீடு மாமியார மருமகளை ஜெயிக்கிறது மருமகளாக தானே இருக்கும், அதனால் இழுத்துட்டு ஓடிட்டாங்க. கடைசியில் வந்து பிள்ளை மைக்கிட்டான்னு சொல்லிட்டு பாட்டி புலம்பிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து நம்ம செலியும் வராரு. இதை நீ கேள, டேய் மூஞ்சில் சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றிவிடும் ஓடி படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா விடுங்க பாட்டியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன்ட்ட போய் சொன்னேன் பாருன்னு பாட்டியே ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விட மாட்டேன், இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி பாட்டி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போன இடத்துல கோபியால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியலன்னு கோபியை விட்டுட்டு நம்ம அதாவது ராதிகா என்ன பண்ணிட்டாங்க, பாக்கியா கூட வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காம்போவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காரு நம்ம கோபி. எப்படிப்பா முன்னாலும் இன்னாலும் வேற லெவலில் இணைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியக்குறி போட்டு பார்க்குறாங்க. எப்படிப்பா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே பாட்டி இவ்வளவு 2 பேரும் ஒன்று சேர்ந்தாளுக்குன்னா பாக்கியாவை கெடுத்துருவா ராதிகா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இன்னும் இது ஒன்று தான் குறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே பார்க்கணுமே நம்ம இனியா லட்டா மயூக்கு வந்து கோபி வந்து அவர் லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே வந்து நீங்கள் அவங்க டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு டவுட்டுன்னு கூப்பிட்டு பேச்சு. உனக்கு என்னம்மா அவ்வளோ பெரிய டவுட்னா, ஏன் ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அதுதான் பெரிய டவுட்டா? வீட்டில் ஒரு பெரிய போர்க்களத்தையே உண்டாக்கிடுச்சு, பொரியுருண்டை நீ ஓவராக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்